அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 2024-25 நிதியாண்டிற்கு எந்த டேக்ஸ் ரெஜிமை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேக்ஸ் ரெஜிமை IFHRMS களஞ்சியம் ஆப்பில் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எவ்வாறு சப்மிட் செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் களஞ்சியம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா என்டர் த பின்னு கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ப்ளே ஸ்டோர்லேருந்து களஞ்சியம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களுடைய IFHRMS ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிவிட்டு எப்படி இந்த பின் செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அதன் மூலமாக பின் செட் பண்ணிவிட்டு அந்த பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். பின் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு களஞ்சியம் ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனான்சியல் இயர் 2024-25 போட்டு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115 BACன்னு இருக்கும். இதில் நீங்கள் பழைய வருமான வரி கணக்கீடு திட்டத்தில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஓல்டு ரெஜிம் கொடுங்க. அல்லது புதிய முறையில் நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னா அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஹவுஸ் லோன் இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஹவுசிங் லோன் இருக்கவங்க மேக்ஸிமம் இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ங்கிறதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பெனிஃபிட்டாக இருக்கனால நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் யுவர் கரண்ட் சூசன் ரெஜிம் இஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு வந்திருக்கு. நீங்கள் ஓகே கொடுங்க. மறுபடியும் ஹோமுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா யுவர் ஆஃப்டர் டேக்ஸ் ரெஜிம் ஃபார் த ஃபைனான்ஷியல் இயர் 2024-25 இஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே போல் அனைத்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் IFHRMS களஞ்சியம் ஆப் வழியாக நிதியாண்டு 2024-25 நிதியாண்டிற்கு எந்த இன்கம் டேக்ஸ் ரெஜிமை அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமா நியூ டேக்ஸ் ரெஜிமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் செய்து கொள்ளலாம். நன்றி.